ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு சரஸ்வதி அரசில். வாங்க இன்னைக்கு சோளச்சோறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சிகப்பு சோளம் நான் ஒரு கால் கப்பை எடுத்துருக்கிறேன். அதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் நிறுத்திட்டு நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த கப்பில் ஒரு 2 கப் அளவுக்கு நான் தண்ணி வச்சு நல்லா காய வச்சுக்கிட்டேன். நல்லா சூடு பண்ணிக்கிட்டேன் தண்ணி இன்னொரு பாத்திரத்தில். இது வந்து இந்த மாதிரி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம உப்பு போட்டு லைட்டாக உப்பு போட்டு நம்ம கலந்துக்கிட்டு சுடு தண்ணியில் இதில் சிம்மில் வச்சுட்டு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிஞ்சிருச்சு. இந்த அரை கப் அளவுக்கு இருக்கிற சோளமுக்கு எனக்கு வந்து நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கிறேன். நான் இன்றைக்கி ஓப்பன் பாட்டில் தான் செய்கிறேன், குக்கரில் செய்யலை. அதுவும் இல்லாமல் நான் உருண்டையாக பண்ணல. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து கையில் அள்ளி எடுத்து கொஞ்சம் நீராகாரமாக குடிக்கிறதுக்காக எனக்கு வேணும் அப்படின்றனால நான் அந்த மாதிரி செஞ்சது இன்றைக்கி சாப்பிட போகிறேன். அதுவும் இல்லாமல் மீன் குழம்பு நேற்று வச்சது இருக்குது. ஸோ அதுக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்குன்றனால எனக்கு டக்குன்னு சரி இன்றைக்கி சோள சாதம் செய்யலான்னு செஞ்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து அடிப்பிடிக்காமல் நம்ம வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது போட்டு நல்லா லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நல்லா கிண்டி எடுத்துகிட்ருக்கணும். இது நமக்கு வந்து ஒரு நீல கரண்டி போட்டுட்டோம் அப்படின்னா பரவாயில்ல. நமக்கு ஆக்சுவலாக நம்ம ஊர் பக்கம்லாம் துடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மரக்கட்டையில் வந்து வச்சு துடுப்பு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வந்து நீட்டமாக இருக்கும். அதில் கிண்டுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். நான் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற குழிக்கரண்டியிலே வச்சு கலந்து விட்டு கிண்டிகிட்ருக்கேன். கொஞ்சம் நீளமான கரண்டியாக இருந்தால் உங்களுக்கு வந்து அனல் வந்து கைக்கு அடிக்காது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேயே நல்லா வெந்து வரும். உங்களுக்கு இந்த அளவுக்கு கிண்ட முடியாது அப்படின்ற பட்சத்தில் நான் இப்போ இன்னொரு அடுப்பில் சிம்மில் வச்சு நான் வந்து கிண்டிகிட்ருக்கேன். இந்த அளவுக்கு கிண்ட முடியாதுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து குக்கர்லேயும் கூட வச்சுக்கலாம். நீங்கள் சுடுதண்ணி அதில் காய வச்சுட்டு குக்கரில் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஓரளவுக்கு கெட்டி பதம் வந்ததும் சிம்லேயே வச்சு கூட நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சு விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடும். நான் இதை வந்துட்டு இன்றைக்கி ஓப்பன் பாட்டில் தான் செஞ்சு எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து சோளம் வந்து நல்லா வெந்து வரணும். இது வந்து நான் கொஞ்சம் வேகிற டைம் எடுக்கும். இதில் வந்து நல்லா வெந்து வரணும். இப்போ நம்ம வந்து தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நம்ம வேறு எங்கேயா போயிட்டோம் அப்படின்னா இது நல்லா பொங்கிடும். அடுப்பெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கீழே ஒழுகிடும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா பக்கத்துலேயே இருந்து இதை வந்து அப்பப்போ எடுத்து எடுத்து கிண்டி கிண்டி கொடுத்துக்கலாம். நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். உங்களுக்கு வந்து உருண்டை சாதமாக, அதாவது ஒரு அந்த காலத்துலலாம் ஆப்பைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து அந்த ஆப்பையில் நம்ம வந்து குழிக்கரண்டி இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குழிக்கரண்டியில் எடுத்து வச்சு நம்ம வந்து அப்படியே பால் மாதிரி வரணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இன்னும் தண்ணி வந்து கம்மி பண்ணிடுறது நல்லது. உங்களுக்கு அதில் அந்த அளவுக்கு வெந்து வர அளவுக்கு நம்ம வந்து அதில் கிண்டிக்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு நான் இன்றைக்கி கரைச்சி குடிக்கிறதுக்காக வேணும் அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். இருந்தாலும் நான் குழம்புலையும் இதில் கொஞ்சம் சாப்பிட போகிறேன். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வேணும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கலாம். இது நீங்கள் ப்ரீவியஸ் நைட்டே செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் கரெக்டாக எந்திரிச்சு தண்ணி ஊற்றி அதில் வெங்காயமெல்லாம் கட் பண்ணி போட்டு மோரெலாம் போட்டு கரைச்சி மோரோ தயிரோ இருக்கிறத வந்து போட்டு நம்ம கரைச்சி குடிக்கிறப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். பழைய சாதத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்ற ஆப்ஷன் இது. நம்ம அரிசி சாதம் வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் மில்லட்ஸில் நம்ம வந்து பழைய சாதம் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம முன்னாடி நாளே கிண்டி வச்சுக்கலாம். யூஸ்வலி கம்பு கிண்டி வச்சுப்போம், ஆரியம் கிண்டி வச்சுப்போம். நான் இன்றைக்கி சோளமில் வந்து சரி கொஞ்சம் சோளம் இருந்துச்சு. எங்கள் வயலில் வந்து சோளம் செஞ்சோளம் தான் போடுவாங்க. அது ஏன்னு எனக்கு காரணம் தெரியாது, நானும் கேட்டதில்லை. பட் செஞ்சோளம் ரொம்ப நல்லது. வெள்ளை சோளத்தை விட சிகப்பு சோளம் வந்து ரொம்ப நல்லது. நிறைய சத்து கிடைக்கும். மோரோவர் நம்ம நேச்சுரலாக கிடைக்கிற மில்லட்ஸே வந்து நல்ல சத்து. ஸோ அதில் இன்னும் ஆட் ஆன் நேச்சுரல் கலர் வருது இல்லையா? நான் இன்றைக்கி மீன் குழம்போட சாப்பிட்றேன். செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு